500 கோடி பட்ஜெட் போட்டு படம் நீ போட்டு பாத்துட்டு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ஜனநாயக படம் யாரை கேட்டு வண்டியில போட்டு பாத்துட்டு பப்ளிக்கா போட்டு படம் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க போட்டு பாக்குறியா? ரிலீஸ் ஆன படத்தையே போடக்கூடாது, படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல பட்ஜெட் போட்டு பாத்துட்டு இருக்கீங்க. அவன் நாய் பா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் போட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்புறம் எப்படி போடுவீங்க? நீ என்ன தெரியாது இருக்கிறான் என்ன அசால்ட்டா தப்புடுங்கடா. நீங்க எந்த கட்சியில பேசாத. எந்த கட்சி? நீங்க எந்த வார்டு? எந்த ஊர்ல இருக்கிற? எந்த பேரடா வீடு? அப்புறம் அருவ இருக்குதா இல்லையா? அது கட்சியில தானே இருக்கிற. ஜனநாயக படம் யாரை கேட்டு வண்டியில போட்டு பாத்துட்டு நீங்க யாரு யாரு ஆயா வண்டி பப்ளிக்கா போட்டு படம் பாத்துட்டு இருக்கிற நீங்க. வண்டி யாரு வண்டி யாரு அப்புறம் எப்படி போடுவா போட்டு பாக்குறியா? என்ன விடுங்கிற என்ன விடுங்கிற யாரை கேட்டு போட போட்டா ரிலீஸ் ஆன படத்தையே போடக்கூடாது, படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போட்டு பாத்துட்டு இருக்கீங்க. அது சிஎம் போடாது. உனக்கு பிடி என்ன செய்யலாம் முடியாது வேலைக்கா? பசங்க ஆட்ட போடுறா வேற எதனாலும் போட்டு பாத்துறீங்களா? எவ்வளவு நெஞ்சதுல போட்டு பப்ளிக்ல போட்டு சவுண்ட் வச்சு பாத்துட்டு அவன் நாய் பா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் போட்டு பாத்துருக்கீங்களா? என்னப்பா தெரியாது? படம் ரிலீஸ் ஆயிடுச்சா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்புறம் எப்படி போடுவீங்க? நீ என்ன தெரியாது இருக்கிறான் என்ன அசால்ட்டா தப்புடுங்கடா. 500 கோடி பட்ஜெட் போட்டு படம் நீ போட்டு பாத்துட்டு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. நீங்க எந்த கட்சியில பேசாத. எந்த கட்சி? நீங்க எந்த வார்டு? எந்த ஊர்ல இருக்கிற? எந்த பேரடா வீடு? அப்புறம் அருவ இருக்குதா இல்லையா? அது கட்சியில தானே இருக்கிற. கட்சியில தானே இருக்கிற. அப்புறம் வேக்கான பேசுறா எப்படி நீ போடணும்? படம் ரிலீஸ் ஆன படத்தையே போடுவாங்களா? அருகுதா இல்லையா? வண்டி சீஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை குழந்தைகளா வண்டி நேரா டேஸ் எடுத்துட்டு உட்கார வச்சிருந்தது ஜென்மத்துக்கு வண்டி வண்டியில போகாது. ஆளுங்களை பாரு.